ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம். परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? சென்ற ஸ்லோகத்தோட தொடர்பு தான் இது. எப்படின்னு கேட்டால், சாதுனாம் இப்படி தன்னை தாழ விட்டு கொண்டு அதர்மத்திற்கு ஒரு எழுச்சி ஏற்படும் பொழுதும் அந்த தர்மத்திற்கு குறைவு ஏற்படும் பொழுதும் தான் அவதரிக்கிறேன், என்னை தாழ விட்டு கொண்டு என்னை சிருஜாமி, தன்னை நானே படைத்து கொள்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார் இல்லையா? அது எப்படி நடக்கும்? எதுக்காகலாம் அதர்மத்தை எழுச்சி வராமல் தடுக்கணும்? தர்மத்துக்கு குறைபாடு வரைச்சி அது எதற்கு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் பெருமாள் இங்கே சொல்கிறார். சாதுனாம் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும், மேலும் விநாசங்கள் அதாவது அழிதல் அழிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய அளவிலான அழிவை தடுப்பதற்கும், அழிவை யாருக்குமே ஒரு தடை இல்லாமல், அதாவது இடைஞ்சல் இல்லாமல் அதை நேர செய்யறதுக்கும், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும், யுகந்தோறும் ஒரு யுகத்திலும் என்னுடைய பிறப்பு நிகழும் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அதாவது சாதுக்களை பரித்ராணாய காப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும், தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் நிலைநாட்டுவதற்கும் யுகந்தோறும் ஒரு யுகத்திலும் நான் உதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது யதாகி பகவான் இந்த சமயத்தில் இந்த இடத்தில் அவதரிப்பான், இங்கே அவதரிக்க மாட்டான், வேறு இடத்துலலாம் அவதரிக்க மாட்டார் அப்படின்லாம் இல்லை இல்லையா? எந்த இடத்துலையும் எப்போ தேவையோ அப்போல்லாம் அவதரிப்பார்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். அதாவது பெரிதும் வலிதுமான நீராவி கப்பல் அதன் பின்னேயுள்ள சிறு சிறிய படகுகளையும் தோணிகளையும் என்ன பண்ணும்? வேகமாக தன்னோட இழுத்துட்டு ஜலத்து மேலே வேகமாக அப்படி பண்ணும். அது பார்த்தா தான் தெரியும். ஒரு ஃபாஸ்ட்டாக தண்ணி ஜலத்தை கிழிச்சிக்கிண்டு அது போகும். அதுபோல் ஜலத்து மேலே அது ஜலத்தை கிழிச்சிக்கிண்டு வேகமாக போவது போல லோக சம்ரக்ஷகர் அவதரிக்கும் பொழுது, இப்போ பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணினது என்ன? லோக சம்ரக்ஷகத்துக்காக வேண்டி. ராமாவதாரம் பண்ணதுக்கு எதுக்கு? ரிஷி முனிவர்களெல்லாம் காப்பாற்றணும், காட்டில் இருக்கிறவாளை. அப்புறம் ராட்சசர்கள் நகரத்துக்குள்ளே விழுந்து ஜனங்களை அழிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ராவணாசுரன் பண்ணின்னு இருக்கிற அட்டகாசமான செயல்கள்னால அவனை திருத்தி பணிகொள்வதற்காக. அவன் திருந்தலேன்னா அந்த கனம் இருக்கே அது தானாக அழிஞ்சுடுத்து. பெருமாள் என்ன சொல்கிறார்? பெருமாள் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வனவாசம் முடித்து அயோத்திக்கு திரும்பி எழுதியாருது. பெருமாள் வந்த உடனே எல்லோரும் பார்க்குறா, ஜடாமுடியில் அடித்து என்ன பண்ணிக்கணும்? பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். பரதன் வேறு ரெடியாக காத்துனுக்கா. நம்மளுக்கு ராமாயண கதை நன்னா தெரியும். அப்போ கௌசல்யா வந்தவுடனே அப்படியா பெருமாள் என்ன பண்ணுறார்? அம்மாவை சேவிக்கிறார். இதை மாதிரி 14 வருஷம் போயிட்டு வந்துட்டேன், இப்போ சௌரியமாக இருக்கியாம்மா, நான் கூட பத்திரமா வந்துட்டேன், இந்த சீத்தை வந்திருக்கா, லட்சுமணன் எல்லாரையும் அழைச்சின்னு வந்துட்டேன், இவ்வளோ வானர சேனையெல்லாம் நம்மளுக்கு நட்பு கிடச்சது, இவெல்லாம் வந்திருக்கா பாருன்னு சொல்லச்சே, நீ ராவணனை அழிச்சுட்டியா அப்படின்னு கேட்குறா. என்ன பண்ணுறா கௌசல்யா. பெருமாள் உடனே என்ன சொல்கிறார்? நான் அழிச்சேன்னு சொல்லலை, சிவபெருமானோட சிஷ்ய பிள்ளை. அப்புறம் அந்த கைலாசம் மலையையே தன்னுடைய இதால் என்ன பண்ணான்? கையால் அசைச்சி காட்டினவன் பெரிய வேத பண்டிதன், இத்தனை வேலையை செய்வான். புறா விஸ்ரவசோட பேரவன் அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் சொன்ன பிறகு அவனுடைய கர்வம் இருக்கேம்மா, அது அவனை அழிச்சுடுத்து. தான் அழிச்சதா சொல்லவே இல்லை பெருமாள். எப்போவுமே ராமாவதாரத்தில் எது சரியானது செய்தாலும் அதுக்கு எந்த கிரெடென்ஷியல்ஸும் அவர் கேட்டுன்றதே இல்லை. என்ன சொல்கிறார்? ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். காட்டில் நிறைய பேர் சொன்னால், நீ தான் பரம்பொருளாச்சே, இரு நான் உன்னை சேவிச்சுக்கிறேன், நான் சேர்த்து கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் பெருமாள் அல்ல
அப்படிலாம் நான் ஜடமுடியெலாம் இருக்கேன், சுவாமியெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அப்படி எட்டினன்னு சொன்னால் கூட அப்போது தனக்கு எந்த க்ரெடென்ஷியல்ஸும் வேண்டாம் அப்படின்னு நினச்சி பேசக்கூடிய ஒரு சுபாவம். அதனால் பெருமாள் வனவாசம் முடித்து கௌசல்யை வந்து சேவித்த போது இதை சொன்னாராம், நீயா ராவணன் அழிச்சுட்டியா அப்படின்னு. இல்லை அப்போ சொன்ன உடனே பெருமாள் இதெல்லாம் சொல்லி இத்தனை பெரிய சிறப்பு வாய்ந்தவன், ஒரு நேரத்தில் தன்னுடைய வீணா கானத்தினால சிவபெருமானியே என்ன பண்ணார், மகிழ்ச்சி அடைய செய்தவன். இருந்தாலும் அவனுடைய கர்வம் இருக்கே அது அவன் அழிச்சுடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த தன்னை வந்து தானுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை, தான் போனோம் அப்படி நடந்துடுத்து அப்படின்றத காட்டினா போல பெருமாள் என்ன பண்ணுறார், ஒரு யுகத்திலும் யாரை அழிப்பதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த கர்வப்படத்தை வந்து சுவாமி அதை தட்டி சரி பண்ணுறார். ஒரு யுகத்திலையும் என்ன தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காகவும் அதை நிலைநாட்டுவதற்காகவும். அது எப்படி லோக சம்ரக்ஷகர் அவதரிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்களை மாயையாகிய சமுத்திரத்தில் இருந்து மீட்டு தன்னுடைய தன்னடி சோதிக்கு போகும்பொழுது இவா எல்லாரையும் அழிச்சுன்னு போகிறார். அப்படி தானே நடந்தது. பெருமாள் சரையு நதியில் இறங்கின உடனே அயோத்தியில் இருக்கிறவாளை எல்லாரையும் அப்படியே என்ன பண்ணிவிட்டார், தன் ராஜ்யத்தில் இருந்தவாளை அத்தனை பேரையும் அழிச்சுன்னு போயிட்டார். இந்த மாயையாகிய சமுத்திரத்தை தாண்டுவித்து அப்பால் உள்ளதொரு அபாயமற்ற துறைமுகத்துக்கு சுலபமாக கொண்டு சேர்க்கிறார். அது எப்படி, ஒரு பெரிய கப்பல் தன்னு கூட இருக்கிற என்ன பண்ணுறது, அது சின்ன சின்ன பாய் மரம், ஒரு சாதாரண போட்டு, அதெல்லாம் எப்படி தன்னோட கூட வேகமாக அழிச்சுட்டு நீர் மேலே ஜலத்தை கிழிச்சுக்கிண்டு போகுமோ, அதுபோல் ஒரு அவதார புருஷர், ஒரு லோக சம்ரக்ஷகர், அதுக்காக ஒருத்தர் அவதாரம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பெருமாளோட என்ன பண்ணுறா, அவருடைய தன்னடி சோதிக்கு பெருமாள் எழுந்தருளும் போது இந்த ஜீவன்களை எல்லாமும் அழைச்சி செல்வது போல. அப்போ என்ன சொல்கிறார், கிளானிர் பவதி பாரத அப்படின்னு சொல்கிறார். அது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, ஒரு யுகந்தோறும் என்ன ஜனங்களை பாதுகாப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அவதரிக்கிறேன், வந்து உதிப்பேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அதில் என்ன, தர்மயேவ ஹதோஹந்தி, கூடவே என்னது, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மோ ரக்ஷத்தை ரக்ஷிதா. அது என்ன பண்ணுறது, ரக்ஷதி ரக்ஷிதா. எப்போ, தர்மயேவ ஹதோஹந்தி, தர்மத்துக்கு குறைபாடு வரும்பொழுதும் அதை என்ன பண்ணுறார், பரிபாலனம் செய்வதற்கு அவதரிக்கிறேன். சாதுகு அப்படின்னு சொன்னால் அஹிம்சை, சத்தியம் முதலிய நல்ல குணங்களும் தானம் தவம் முதலிய நற்செயல்களும் உடையவன். அத்தகையவர்களுக்கு ஒரு என்ன துன்பம் நேரிடும் பொழுது தான் கூட நின்று அவர்களை காப்பாற்றுவதாகவும் சொல்கிறார். அஹிம்சை, சத்தியம் முதலிய நல்ல குணங்களும் தானம் தவம் முதலிய நற்செய்கைகளும் உடையவன் சாது. வினாசாயச துஷ்கிருதாம் அப்படின்னு சொன்னால் பகவான் துஷ்டர்களை தண்டித்தலும் நோயாளிகளுக்கு வைத்தியன் அவசியமாயின் என்ன பண்ணார், வாளால் அடுத்து சுடினும் மருத்துவன்பால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆழ்வார் பாசுரம் இருக்கே, அதுபோல் அவசியமாயின் சுட்டும் அறுத்தும் சிகிச்சை செய்வது போல அனுகிரகமே ஆகும். அவர்களுக்கு இப்போ வைத்தியன் எப்படி சொல்கிறாமா, வைத்தியோ நாராயணோ ஹரிஹி பேஷஜம் பிஷகு, ரெண்டுமே பெருமாள் தான், மருந்தும் அவர் தான் வைத்தியமும் அவர் தான் அப்படின்னு வரும்போது அது ஒரு மருத்துவர் எப்படி அவன் அறுவை சிகிச்சை பண்ணுறார், சிலப்போ இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுறார், சிலப்போ வெயினில் மருந்தை தள்ளித்தரார் அப்படின்னு சொன்னால் அதுவும் அவர்களுடைய நன்மைக்காகவே, அதுவும் ஒரு அனுகிரகம்தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.